ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாருமே நியூ இயர் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வருஷம் சூப்பராக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னோடய விஷஸ் மறுபடியும். ப்ளஸ் நாங்கள் டக்குன்னு எங்கடா கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ எப்பயும் போல் நம்ம கோவில் ஆஃப்டர்நூன் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தப்பாக நாங்களே முடிவு பண்ணி பிச்சாவரம் போயிட்டோம். ஸோ அங்கே போய் போட்டிங் போகலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா கோவில் ஃபுல் டே ஓப்பனில் இருக்குதுன்னு ஃபைனலாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் போட்டிங் கண்டினியூ பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஒரு 1 மேலே ரீச் ஆனோம். ஸோ அப்போது போயிட்டு டிக்கெட் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். நான் ரோ போட்டில் தான் அந்த துடுப்பு போட்டில் தான் எடுத்தோம். 4 பர்சன் 450 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ மோட்டர் போட்டில் 1815 போட்டிருந்தாங்க 8 பர்சனுக்கு. சரி நம்ம செட் ஆகாதுரா அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு வெளியில் போய் சாப்பிட்டுட்டு இந்த டவர்லாம் ஏறி பார்த்துட்ருந்தோம். அந்த வியூ எல்லாமே சூப்பராக அழகாக இருந்தது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. இந்த டவர் மேலே ஏறுறதுக்கு 10 ரூபீஸ் ஒரு பர்சனுக்கு வாங்கியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளே எப்போனாச்சும் தானே வரோம், அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் கவின் 3 பேரும் போய் பார்க்க போயிருந்தோம். ஆக்சுவலி அந்த வியூ நல்லா இருந்தது. இந்த போட் தான் நாங்கள் ஆக்சுவலி இனிஷியலாக புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட டோக்கன் நம்பர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சரி அந்த துடுப்பு என்ன பண்ணுவாங்க? அப்படியே பின்னாடி தள்ளணும். பின்னாடி என்ன போட்டுன்னு தெரியல. தங்க பிள்ளைக்கு துடுப்பு போட்டுன்னு வரல, தடுப்பு போட்டுன்னு தான் இருந்தது. அவன் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த சைடில் ஃபாரஸ்ட் ஏரியா பீப்புள் இந்த மோட்டார் போட்டில் இந்த சைட் லெஃப்ட் சைடில் கூப்பிட்டு போவாங்க போல இருக்குது. ஸோ அது இனிஷியலாக எங்களுக்கு தெரியாது. ஸோ என் ஹஸ்பண்ட் போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த போட் 8 பர்சன் 1500 கிட்ட சம்திங். ஸோ ஆல்ரெடி 4 பேர் இருந்தாங்க. நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணோம். தூரத்தில் அங்கங்கே ஏதோ மிதக்கிற மாதிரி தெரியுதுல்ல, அதெல்லாம் எருமை மாடு. ஸோ அதெல்லாம் தண்ணியில் நின்றுட்டே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல ஆழம் இருக்குது போல் இருக்குது. ஒருவேளை அது நீச்சல் அடிக்குமோனோ எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் டிஸ்கவரி சேனலில் கவினுக்கு காமிக்கும் போது தான் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்தது. போட்டிங்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வியூஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இது ஒரு கேவ் அந்த மாதிரி அதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அது எல்லாம் அந்த டாப் இல்லை அப்படின்னா அந்த மரம் எல்லாமே கண்டிப்பாக நம்ம மேலே அடிபட்டிருக்கோம். இந்த முறை கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கவின்மே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பயப்படலாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வியூஸ்மே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி வியூவில் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில்லை. ரொம்ப நல்லாவே இருந்தது. ப்ளஸ் அது சதுப்பு நிலம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியா அந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி மரம் தான் இருந்தது. அது சுற்றி இருக்கிற ஊர்லேயுமே நாங்கள் நெக்ஸ்ட்டு சிதம்பரம் ட்ராவல் பண்ணோம். கோவிலுக்கு போகிற அந்த ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு பீச்சுக்கு போனோம். அந்த சைட்லேயுமே அந்த பீச் ரிலேட்டட் அந்த இடத்துல எல்லாமே இந்த மரம் தான் இருந்தது.
இது இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கிற ஏரியாலாம் கூப்பிட்டு போய் காட்டுவாங்களாம். அப்புறம் இந்த கேவ் வந்து பெருசாக ரொம்ப தூரம் போகும். அந்த மாதிரி இதே மாதிரி அந்த வியூஸ் எல்லாம் காமிப்பேன் அப்படின்ட்டு அந்த அண்ணா சொன்னாங்க. எனக்கு எல்லா இடமுமே வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. எனக்கு அவ்வளோவா எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அவங்கெல்லாம் எப்படி தான் ஒரு வழியில் போய் இன்னொரு வழியில் வராங்கன்னு தெரியல. நவீன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். நம்ம அங்கே ஏதோ ஒரு விஷயம் பேசினா இல்லை அந்த அண்ணன் ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் கூட அதை வச்சு அவன் 1008 கேள்வி கேட்டுட்டு இருந்தான். பக்கத்துலையும் வந்து மோட்டர் போட்டில் வந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. நம்ம ஒரு 2-3 போட்டில் ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது அந்த வியூ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே செம்மையாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் பேர்ட் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர், அது அழகாக ரெக்கையை விரிச்சிட்டு இருந்தது. என்னால் டக்குன்னு அதை கிட்ட க்ளோஸ்அப்பில் கேப்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி இந்த பேர்டு இருந்தது. இந்த கேவ் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப தூரம் இருந்தது. பட் ஆனால் அந்த நிறைய போட் மேலெல்லாம் அடிபட்டு அந்த கவர் இல்லைன்னா நிஜமாகவே நம்ம மேலேயும் கண்டிப்பாக படும். ஸோ சைடில் இருக்கவங்க கொஞ்சம் சேஃபாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் வந்து பேராண்மை ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு இடம் காமிச்சாங்க. அவங்க நடந்து போவாங்களா அது. இது வந்து துப்பறிவாளனில் இந்த கல்லில் நட்டு வச்சுருக்காங்களா, அது ஒரு வழி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டும் வந்து துப்பறிவாளனில் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தசாவதாரமும் இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு காமிச்சாங்க. ஆனால் எனக்கு நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் எங்களோட ஷூட்டிங் ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டோம். ஸோ வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் அந்த ரோபோட்க்கு எடுத்த டிக்கெட்டை வந்து வேறு ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இதுவே வந்து மணி 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.